ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் 64 நாள் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது மேலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து குரூப் 4 எக்ஸாமில் 200 கொஷின் கேட்குறாங்க. அதில் வந்து பாதி 100 கேள்வி வந்து தமிழ்லேருந்தே இருக்குது. ஸோ தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெய்லியும் ஒவ்வொரு டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். டெஸ்ட் எப்படி இருக்குன்னா, டேர்ம் வைஸாக இருக்கும். அதாவது 6 to 12 நியூ புக், 6 to 10 ஓல்டு புக், டேர்ம் வைஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் வந்து 6th ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் நாள் வந்து 6th செகண்ட் டைம், அது மாதிரி டேர்ம் வைஸாக இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் 20 கேள்வி இருக்கும். ஸோ அந்த கேள்விகள் வந்து வீடியோவில் இருக்கும். வீடியோ எண்டில் வந்து அதுக்கான ஆன்சர்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்ம வீடியோ வந்து பார்க்க நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஒரு பேப்பரில் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஆன்சர் வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சொல்கிற ஆன்சரும் நீங்கள் எழுதுன ஆன்சரும் கம்பேர் பண்ணி எத்தனை கொஸ்டின் வந்து சரியாக எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து டெஸ்ட் 1 நடக்க போகுது. ஸோ வந்து 6ஆம் வகுப்பு முதல் பருவம் 6th ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் நடத்த போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணோம்னா, நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒன்று, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கான் ஆல் கொடுத்தாங்க. அப்போ நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். முதலாவது கேள்வி, கனக சுப்புரத்தினம் யார் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், பி வாணிதாசன், சி கண்ணதாசன், டி முடியரசன். இரண்டாவது கேள்வி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் என்ன? ஏ அரங்கசாமி, பி மாணிக்கம், சி எத்திராசு, டி முத்தையா. மூன்றாவது கேள்வி, தமிழன் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஏ தொல்காப்பியம், பி திருவாசகம், சி சிலப்பதிகாரம், டி அப்பர் தேவாரம். நான்காவது கேள்வி, வீரன் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஏ பதிற்றுப்பத்து, பி கா 40, சி நற்றிணை, டி பரிபாடல். ஐந்தாவது கேள்வி, தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? ஏ 2, பி 3, சி 4, டி 5. ஆறாவது கேள்வி, இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? ஏ சேரர், பி சோழர், சி பாண்டியன், டி பல்லவன். ஏழாவது கேள்வி, சித்தம் என்பதன் பொருள்? ஏ உள்ளம், பி மனம், சி குணம், டி வனம். எட்டாவது கேள்வி, உலக சிட்டுக்குருவிகள் தினம்? ஏ மார்ச் 10, பி பிப்ரவரி 28, சி மார்ச் 20, டி மார்ச் 15. ஒன்பதாவது கேள்வி, கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு? ஏ 1950, பி 1954, சி 1952, டி 1955. பத்தாவது கேள்வி, உலக பொதுமறை என அழைக்கப்படும் நூல் எது? ஏ சிலப்பதிகாரம், பி நாலடியார், சி திருக்குறள், டி புறநானூறு. 11வது கேள்வி, அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் யார்? ஏ பாரதியார், பி அறிவுமதி, சி சுஜாதா, டி நெல்லை சு முத்து. 12வது கேள்வி, வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர்? ஏ பாரதியார், பி பாரதிதாசன், சி வாணிதாசன், டி கண்ணதாசன். 13வது கேள்வி, ரோபோ என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார்? ஏ காரல் கபேக், பி ஐன்ஸ்டீன், சி காஸ்ப்ரோ, டி கேட். 14வது கேள்வி, அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல் எது? ஏ திருக்குறள், பி ஏலாதி, சி நற்றிணை, டி புறநானூறு. 15வது கேள்வி, மொழி என்பதற்கு டேஸ் என்னும் பொருள் உண்டு? ஏ சொல், பி பொருள், சி யாப்பு, டி அணி. 16வது கேள்வி, கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? ஏ 5, பி 6, சி 8, டி 4. 17வது கேள்வி, எண்ணத்தை வெளிப்படுத்துவது டேஸ் தமிழ் ஆகும்? ஏ இசை, பி இயல், சி நாடகம், டி அனைத்தும் சரி. 18வது கேள்வி, முடி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஏ அகநானூறு, பி தொல்காப்பியம், சி திருக்குறள், டி குறுந்தொகை. 19வது கேள்வி, தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியவர் யார்? ஏ நியூட்டன், பி கலீலியோ, சி மில்லர், டி ஐன்ஸ்டீன். 20வது கேள்வி, இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ சலீம் அலி, பி சுந்தர்லால் பகுனான், சி மாணிக்கம், டி எமிங்வே. ஸோ அவ்வளோதான், 20 கேள்விகளும் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் எழுத ஆன்சர்ஸை வந்து இப்போ நம்ம வந்து ஒரிஜினல் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அந்த ஆன்சரோட கம்பேர் பண்ணி
எத்தனை கேள்விக்கு வந்து நீங்கள் சரியாக விடையளிச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்விக்கு வந்து ஏ பாரதியார், இரண்டாவதுக்கு வந்து பி மாணிக்கம், மூணாவதுக்கு வந்து டி அப்பர் தேவாரம், நாலாவதுக்கு வந்து ஏ பதிற்று பத்து, அஞ்சாவதுக்கு வந்து டி 5, ஆறாவதுக்கு வந்து ஏ சேரர், ஏழாவதுக்கு வந்து ஏ உள்ளம், எட்டாவதுக்கு வந்து சி மார்ச் 20, ஒன்பதாவதுக்கு வந்து பி 1954, பத்தாவதுக்கு சி திருக்குறள், 11வதுக்கு டி நெல்லை சுமுத்து, 12வதுக்கு ஏ பாரதியார், 13வதுக்கு ஏ காரல் கபேக், 14வதுக்கு ஏ திருக்குறள், 15வதுக்கு ஏ சொல், 16வதுக்கு சி 8, 17வதுக்கு பி இயல், 18வதுக்கு பி தொல்காப்பியம், 19வதுக்கு பி கலீலியோ, 20வதுக்கு ஏ சலீம் அலி. ஸோ நம்ம கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம், ஆன்சர்ஸும் பார்த்துட்டோம். நீங்கள் எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட மார்க்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு தம்ஸ்அப் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கன் பண்ணி ஆள் கொடுத்துங்க. அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் உங்களை வேறு வீடியோ செய்கிறேன். தேங்க்யூ.